வணக்கம் தோழர்களே. தலைக்கவசம் உயிர் கவசம், இனி முகக்கவசமும் அதில் அடங்குங்க. இந்த வீடியோவில் நாம் கொரோனா பற்றிய விழிப்புணர்வு மற்றும் முகக்கவசத்தை பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ந்து பேசலாம். முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது ஒரு நோய் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நோய்க்கான மூல காரணத்தை அறிஞ்சு அதை தணிக்கிறதுக்கான வழியை அறிந்து சரியாக செயல்படணும் அப்படிங்கிறது தாங்க இதில் அவர் சொல்ல வர்றது. இப்போ இந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிற விஷயத்தில் நம்ம நாடு மட்டும் இல்லைங்க, எல்லா நாடுமே அதில் மும்முரமாக ஈடுபட்டுட்டு தாங்க இருக்கிறாங்க. முக்கால்வாசி முடிஞ்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னும் நம்ம கைக்கு வரலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, எப்படியும் ஒரு நாள் நமக்கு கைக்கு வந்துடும். அதுவரை நாம தான் நமக்கு அரணாக இருந்து மருந்தாக செயல்படணும். இந்த நோய் ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவங்கக்கிட்ட பரவுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. உடல் நலம் மிகவும் முக்கியமான ஒன்று. அதுவும் நாம் இப்போ இந்த வைரஸ்னால், இந்த கொரோனா தொற்றுனால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தினமும் நம்ம தொலைக்காட்சியிலையும் சோஷியல் மீடியாலையும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அரசு தன்னால் முடிந்தவரை அனைத்தையும் தீவிரமாக செஞ்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் நாம் நம்மளோட கடமையை செய்யும்போது தான் அது முழுமை பெறும். உடல் நலம் மீது கவனம் செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமூக இடைவெளி. சிலர் இதை தவறாகவும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வேற வழியே கிடையாதுங்க. நம்ம இடைவெளி விட்டு இருக்கிறத தவிர வேற எந்த ஒரு வழியும் இதில் இல்லை அப்படின்னு. சரி, சமூகத்திற்கும் நல்லது அப்படிங்கிறதுனால இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த கொரோனா அந்த மாதிரி இருந்தால் தாங்க நம்மள்கிட்ட நெருங்காமல் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா நாடுகள்லையும் இப்போ கை குலுக்கிறதையும் கட்டி தழுவுறதையும் நிறுத்திக்கிட்டு நம்மளோட தமிழர் பண்பாடான வணக்கத்திற்கு மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம பாரம்பரியத்தை மறுபடியும் புதுப்பிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, எல்லாரும் தன்னோட வீட்டுக்கு வெளியே ஒரு வாளியில் தண்ணி வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நோயோட பயம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. இந்த வருடம் பல மாநிலங்களில் பல பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் நாம் பார்க்க முடியாமல் போனாலும் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா, அதாவது அழகர் திருவிழா, ஆமாங்க, மதுரையில் நம்மளால் பார்க்க முடியல. அது எப்படின்னா, அழகர் ஆற்றுல இறங்குற மாதிரி இருக்காதுங்க. அழகர் மக்கள் வெள்ளத்தில் ஆற்றுல இறங்குவாருங்க. சில குறிப்பிட்ட சம்பிரதாயத்தை அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைப்பிடிப்பாங்க. எப்படின்னா, அதில் முக்கியமான ஒன்று தீர்த்தவாரி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி செய்வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கங்கே தண்ணீர் பீய்ச்சறதுக்காகவே இருப்பாங்க. அந்த தண்ணீரில் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் கலந்த தண்ணீராக இருக்கும். அந்த பீய்ச்சும்போது அந்த மஞ்சள் கலந்த நீர் நம்ம மேலே யார் மேலேயாவது கிருமிகள் இருந்தது அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கு. மற்றும் அது நம்மளோட தாக்காமல் இருக்கிறதுக்கும் அது உதவுது. அதன் பிரதிபலிப்பாகத்தான் இப்போ எல்லாரும் வீட்டு வாசலில் மஞ்சள் கலந்த நீரை வைக்கிறதும் உசிதமாக இருக்குதும் அப்படின்னு தோணுது. அடுத்த வருடம் காத்திருப்போங்க. கண்டிப்பாக அனைத்து மாநில திருவிழாவும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முன்னேறுவோம். இப்போ அரசு பல தளர்வுகளை நடைமுறையில் வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் நமக்கு மிகவும் அவசியம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம பயணிக்கிறது உசிதமான விஷயங்க. இந்த இடத்துல தன்னலம் தாங்க சமூக நலம். அடுத்த முக்கியமான ஒன்று முகக்கவசம். இங்கே ஏன் இந்த கவசம் அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நம்ம வாசலை விட்டு தாண்டி போகிறோம் அப்படின்னாலே இந்த முகக்கவசம் இல்லாமல் போகிறத தவிர்க்கணும். ஏன்னா இந்த நோய்
மூக்கு வாய் மூலமாக தான் அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த முகக்கவசம் அணியிறது மூலமாக இந்த நோய் முழுவதுமாக பரவுவதை தடுக்கப்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு நிறைய விதமான முகக்கவசம் கிடைக்குது. பேருக்குன்னு அதை பயன்படுத்தாமல் அது இந்த சமூக நலத்துக்காகவும் நமக்காகவும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். ஸ்டைல் மட்டும் பார்க்காம பாதுகாப்பான நமக்கேற்ற முகக்கவசத்தை அணிவது ரொம்பவே முக்கியம். நாம் இந்த முகக்கவசத்தை மற்றவங்களுக்காக மட்டும் போட்டுக்கலாங்க. நாளைக்கு நாமளும் பாதிப்படையாமல் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். பாதுகாப்பு மிகவும் முக்கியம், சரிதானே? அதுக்காக எல்லாத்தையும் நான் சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லலைங்க. முடிந்தவரை நம்மளோட பாதுகாப்பு நம்மளோட கையில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வரேன். இந்த கொரோனா பற்றியான இந்த நோய் பற்றியான இந்த விழிப்புணர்வு விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முகக்கவசம் எப்படி வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிறத WHO சொல்லியிருக்காங்கங்க. அந்த லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க.